மூங்கில் பழம். இப்போ பாதை ரெடி பண்ணியிருக்காங்க சார். கொடைக்கானல் வில்பட்டி அருகே பள்ளங்கி கோம்பை பகுதியில் பெப்பர் ஃபால்ஸ் அருவி உள்ளது. வனவிலங்குகள் நடமாட்டம் மிகுந்த இந்த அருவிக்கு செல்ல கரடு முரடான காட்டு வழி பாதையில் நீண்ட தூரம் செல்ல வேண்டும். கனமழை பெய்தால் அருவியில் காட்டாற்று வெள்ளம் பாய்ந்தோடும். தற்போது கோடை சீசனில் வரும் டூரிஸ்டுகளை இதுபோன்ற ஆபத்தான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் கும்பல் களமிறங்கியுள்ளது. இயற்கை எழில் கொஞ்சம் அருவி என ஆசை வார்த்தை கூறி டூரிஸ்டுகளை ஆபத்தான அருவிக்கு அழைத்துச் சென்று பணம் பறிக்கின்றனர். மேலும் சாகச சுற்றுலா என்ற பெயரில் டூரிஸ்டுகளிடம் பணம் வசூலித்து பாதுகாப்பில்லாத ரோட்டில் ஜீப் சவாரியும் செல்கின்றனர். இதுகுறித்து கொடைக்கானல் தாசில்தார் பாபுவிற்கு தகவல் கிடைத்தது. தாசில்தார் பாபு மற்றும் வருவாய் ஆய்வாளர் முத்து சம்பவ இடத்திற்கு நடந்தே சென்றனர். அங்கு சட்ட விரோதமாக டூரிஸ்டுகளை அழைத்துச் சென்றது தெரிந்தது. டூரிஸ்டுகளிடம் ஆபத்தை விலைக்கு வாங்க வேண்டாம் என தாசில்தார் பாபு எச்சரித்தார். மேலும் இதுபோன்ற பாதுகாப்பற்ற இடத்திற்கு செல்பவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இது ஒன்று தான் சார். நான் எடுத்துட்டு இருக்கேன். நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூனா நீங்கள் உங்களுக்கு நாங்கள் தான் பதில் சொல்லணும், கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லணும். தயவுசெய்து இங்கேருந்து எல்லாம் கிளம்பி போயிடுங்க. என்ன எந்த நேரம் மழை வந்தாலும் ஆபத்து தான், எந்த நேரம் அனிமல் வந்தாலும் ஆபத்து தான். இது வரைக்கும் நடக்கலைங்கிறது பெருசு இல்லை. இனி நடந்தாலும் நாங்கள் தான் பொறுப்பாயிடுவோம். அதனால் தயவுசெய்து எல்லோரும் கிளம்பி போயிடுங்க. இது வித்தவுட் பெர்மிஷன் இடம். நான் வான் பண்ணிட்டு போகிறேன். தயவுசெய்து எல்லோரும் இடத்த காலி பண்ணி போயிடுங்க. மேலே ஒரு நல்ல மழை பெய்யுதுன்னா உங்களுக்கு தெரியாது. அந்த மழையோட தண்ணி எதில் வரும்? இதில் வரும்போது ஏதாவது ஆபத்தில் என்ன பண்ணுவீங்க? வந்ததில்லை, வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வரும்னு ஆசைப்படுறோம், வந்துடக்கூடாதுன்னு போகிறத பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுன்னா திரும்பி தண்ணி போயிடும். இல்லை மழை பெஞ்சு அந்த ரோட்டில் போக முடியும். இந்த ரோட்டில் இருக்கும் மழை பெஞ்சு எப்படி போயிடும்? இது தேவையாது. வித்தவுட் பெர்மிஷனில் இந்த ரிஸ்க்லாம் தேவையா? நிப்பாட்டிக்கிங்க. நாளையிலேருந்து ஏதாவது நடந்தது இந்த மாதிரி இது டூரிசம் வர்றாங்கன்னு சொன்னால் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நான் சரி, ஓகேங்க சார்.